உன்னுடைய சந்ததி தான் இனிமேல் எப்படி இருக்கும்? ராஜாவா இருக்கும். அந்த ராஜ்யத்துக்கு என்ன இருக்காது? முடிவே இருக்காது. அப்படி என்னங்க இவர் ரொம்ப ஸ்பெஷலா அரசாண்டுட்டாருன்னா, நான் சொல்றேன், இஸ்ரவேலை ஆட்சி செய்த எல்லா ராஜாக்கள்ல டேவிட் தான் ரொம்ப 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 ஸ்பெஷல். எதுல ரொம்ப ஸ்பெஷல்னா, உண்மையா சத்துருக்களுடைய கரங்களில் இருந்து என்னுடைய ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய உயர கூட பணைய வச்சு பட்டயத்தை எடுத்து கடைசி வரைக்கும் ரத்த சிந்தி தன்னுடைய ஜனங்களுடைய விடுதலைக்காக போராடினவன் தான் இந்த தாவீது. தாவீதுக்கும் இயேசுவுக்கும் ஒரு வித்தியாசம், அவன் பட்டயத்தை எடுத்து கதையை காலி பண்ணிடுவான். தாவீது இவர் அன்புலயே காலி பண்ணிடுவார். இவர் அன்புல இருக்க 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 கூட இருக்கிறவன் ஒன்னா இந்த அன்பை பார்த்துட்டு, பாடா என்னதான் பண்ணாலும் இவங்க எப்படிதான் இருக்கிறாங்க, அன்பாவே இருக்கிறாங்கன்னு ஒன்னா போயிடணும், இல்லைன்னா நம்ம அன்புக்குள்ள வந்துருவாங்க அவங்க. இது அவன் பிளட்ல ஏதோ அவன் ராஜாவா மாறினதுக்கு அப்புறம் வரல. அவன் சவுல்ட்ட வந்து சொல்றான், ஒரு முறை நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கமும் இன்னொரு விசை ஒரு கரடியும் வந்தது, நான் அதை தொடர்ந்து போய் பிடித்து. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ரொம்ப பெரிய வார்த்தை. யார் யாரை துரத்துறா? இப்போ தாவீது சிங்கத்தை துரத்துறானா இல்ல சிங்கம் தாவீதை துரத்துதான்? தாவீது தான் சிங்கத்தை துரத்துறான். நான் அதை தொடர்ந்து போய் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அங்க ஒரு லேகியோன்ற பிசாசு, 2000 பிசாசு கஷ்டப்பட்டு இருக்கிறான் ஒருத்தன். தாவீதின் ராஜ்யம் இப்பொழுது சீசனுக்கு சொல்லுகிறது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நான் அதை தொடர்ந்து போய் நான் அதை பிடிச்சு அவன் புத்தியை தெளிவாக்கிட்டு தான் வரும். ஆமென். பிசாசு அவனை கவ்விட்டு இருக்குது. கொஞ்சம் விட்டு அவன் உயிர் போயிடும். கல்லுகள் எல்லாம் எடுத்து தன்னை காயப்படுத்தி ரத்தம் எல்லாம் வழிந்து கொண்டிருக்கிறது. நான் அதை தொடர்ந்து போய்